கல்யாணமாயி ஒரு வாரத்துல ஹனிமூனுக்கு அழைச்சிட்டு போய் அந்த மனைவி தன்னோட கணவரை கொடூரமா கொலை பண்ணி இருக்கிறது நாடு முழுக்க பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கு. Meenakshi Faculty of Allied Health Science BSc Technology courses apply now. மத்திய பிரதேஷ்ல இருக்க இந்தூர் தொழிலதிபர் ராஜா ரகுவன்சி. இவருக்கு 29 வயசு. இவருக்கு மே 11 அன்னைக்கு சோனம் ரகுவன்சி அப்படிங்கிறவங்களோட அரேஞ்ச் மேரேஜ் நடந்திருக்கு. சோனம்க்கு வயசு 25. இவங்க 2 பேரோட கல்யாணம் வீட்டு சம்மதப்படி ரொம்பவே கிராண்டாவும் தடபுடலாவும் சந்தோஷமாவே தான் நடந்திருக்கு. கல்யாணத்தப்ப கூட சோனம் ரொம்பவே சந்தோஷமா தான் இருந்திருக்காங்க. ஆனா கல்யாணம் ஆன ஒரு வாரத்துல உடனே இப்படி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு காரணம் என்ன? பிடிக்காம திருமணம் செஞ்சுக்கிட்டது தான் காரணமா? இல்ல தன்னோட முன்னாள் காதலன் கொடுத்த அழுத்தம் காரணமா? இல்ல ஹனிமூன் போன இடத்துல இவங்களுக்குள்ள ஏற்பட்ட சண்டை காரணமா? அப்படி பல கோணங்கள்ல போன இந்த கேஸ் தற்போது ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்காங்க. முதல்ல இந்த மர்டர் எப்படி நடந்துச்சு, இது யாரால நடத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, மே 11 கல்யாணம் முடிஞ்சு உடனே ஹனிமூன் போற பிளான் ராஜாவுக்கு இல்லைன்னு அவங்க வீட்டாளுங்க சொல்றாங்க. ஆனா இவங்க சோனம் தான் ராஜாவை ஒரு கோவிலுக்கு குவாஹாத்தியில இருக்க காமாக்கியா டெம்பிளுக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. அங்க போன இடத்துல திடீர்னு நான் ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன், நம்ம ஹனிமூனுக்கு மேகாலயா போறோம் அப்படின்னு ஷாக் கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்வீட் சர்ப்ரைஸை ஷாக்கா எடுத்துக்கிறதா என்னன்னு தெரியாம ராஜாவும் மனைவியோட ஆசைக்கிணங்க மேகாலயா கிளம்பியிருக்காரு. மே 21 சாயங்காலம் 6 மணிக்கு சோனமும் ராஜா ரகுவன்சியும் மேகாலயா ரீச் ஆயிருக்காங்க. அங்க பாலாஜி கெஸ்ட் ஹவுஸ் அப்படின்னு சில்லாங்ல இருக்க ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல செக் இன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பக்கத்துல ஒரு ஸ்கூட்டரை ரெண்டுக்கு எடுத்துட்டு சிரப்புஞ்சி போயிருக்காங்க. மே 22 அன்னைக்கு காலையில மௌலாக்யாத் அப்படிங்கிற ஒரு வில்லேஜ்ல அந்த ஸ்கூட்டரை ஒரு பார்க்கிங் லாட்ல போட்டுட்டு ஒரு லோக்கல் கைடை ஹையர் பண்ணியிருக்காங்க. ஹையர் பண்ணி நாங்ரியாட் அப்படிங்கிற இடத்துக்கு ட்ரெக் பண்ணி நடந்து போயிருக்காங்க டவுன்வர்ட்ஸ். அங்க ஒரு 3000 ஸ்டெப்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் அவங்க ட்ரெக் பண்ணி போயிருக்காங்க. இவங்க ஹையர் பண்ண கைடு பேரு பக்கூபர் வன்சாய், அவர் கூட இருந்த கைடு பேரு ஆல்பர்ட். இவங்க 2 பேரும் தான் இந்த கப்பிள்ஸை அந்த சிப்பாரா ஹோம் ஸ்டேல விட்டுருக்காங்க. ஈவினிங் ஒரு 5-5:30 வாக்குல ஹோம் ஸ்டேல செக் இன் பண்ண இந்த கப்பிள்ஸ் நைட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு செக் இன் பண்ணதுக்கு அப்புறமா 2 பேரும் வெளியே போயிருக்காங்க சுத்தி பார்க்கறதுக்காக. அங்க போய் தான் லிவிங் ரூட் பிரிட்ஜ் அப்படின்னு ஒரு ஃபேமஸ் டூரிஸ்ட் ஸ்பாட், அந்த பகுதியில் இருக்கிற ஸ்பாட்டை பார்த்துட்டு நைட்டு லேட்டா ஹோம் ஸ்டேக்கு ரிட்டர்ன் ஆயிருக்காங்க. ரிட்டர்ன் ஆன டயர்ட்ல 2 பேருமே அந்த ஹோம் ஸ்டேலேயே டின்னர் சாப்பிட்டுட்டு நைட்டு அங்கேயே ஸ்டே பண்ணியிருக்காங்க. காலையில ஏர்லி மார்னிங்கே அந்த ஹோம் ஸ்டேல இருந்து 2 பேரும் செக் அவுட் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த ஹோம் ஸ்டேயோட ஓனர் வந்து காலையில பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணவா அப்படின்னு கூட கேட்டிருக்காங்க. இவங்க இல்ல ரொம்ப ஏர்லியரா இருக்கு அப்படின்னு சொல்லி பிரேக்ஃபாஸ்டும் வேண்டாம்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்பியிருக்காங்க. சோனம் தான் இங்கிலீஷ்ல கம்யூனிகேட் பண்ண தெரிஞ்சதுனால அந்த லோக்கல் கைட் கிட்ட அவங்க தான் எப்பவுமே வந்து கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்க. அப்போ முத நாளே வந்து ஈவினிங் இந்த ஹோம் ஸ்டேல அவங்கள டிராப் பண்ணும் போதே லோக்கல் கைட் வந்து கேட்டிருக்காங்க, நாளைக்கு ட்ரிப்பையும் நான் வந்து வழி நடத்தவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு சோனம் இல்ல எங்களுக்கு வழி தெரியும், நாங்களே போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறமா மே 22 காலையில அவங்க 2 பேரும் ஏர்லியரா செக் அவுட் பண்ணி அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. கிளம்பி போயிட்டு இருக்கும் போது அவங்கள கடைசியா இந்த முத நாள் வந்து ஒரு கைடு கூட அக்கம்பெனி பண்ண இன்னொரு கைடு வந்தாருல்ல ஆல்பர்ட், அவரு இவங்களை பார்த்திருக்காரு காலையில ஒரு 10 மணிக்கு. அப்போ இவங்க வந்து இந்த நாங்ரியாட் வில்லேஜ்ல இருந்து ட்ரெக் பண்ணி தானே கீழே வந்தாங்க. மறுபடியும் அந்த 3000 ஸ்டெப் ட்ரெக் பண்ணி மேலே நடந்து போயிட்டு இருக்கப்போ அவரு பார்த்திருக்காரு. அப்போ அவரும் கேட்டிருக்காரு இந்த மாதிரி கைட் வேணுமா அப்படின்றப்போ ரொம்பவே பொலைட்டா இவங்க டெனி பண்ணியிருக்காங்க. இல்ல நாங்க போய்க்கிறோம் அப்படிங்கிற மாதிரி டெனி பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ லாஸ்டா சோனம் அண்ட் ராஜாவை நேர்ல பார்த்த ஐ விட்னஸ் இந்த லோக்கல் கைட் ஆல்பர்ட் தான். அதுக்கப்புறமா இந்த 2 கப்பிள்ஸுமே அங்க இருந்து காணாம போயிட்டாங்க. அவங்க எங்க போனாங்க என்ன ஆனாங்கன்னு யாருக்குமே தெரியல. ஃபேமிலி சைட்லயும் அவங்க எந்த கம்யூனிகேஷனும் கொடுக்காதனால எல்லாரும் பயந்துட்டு இவங்களை காணாம் அப்படின்ற கம்ப்ளைண்ட் அரைஸ் ஆகியிருக்கு. அதுக்கப்புறமா இவங்க ஒரு ஸ்கூட்டரை ரெண்டுக்கு எடுத்துட்டு வந்து ஒரு பார்க்கிங் லாட்ல போட்டாங்கல்ல, அந்த வில்லேஜோட ரெப்ரசன்டேட்டிவ் இந்த மாதிரி ஒரு ஸ்கூட்டர் இங்க அனாதையா நிக்குது அப்படின்னு போலீஸ் தரப்புல சொல்ல
இது யாரோட ஸ்கூட்டர் அப்படின்னு பார்க்கும்போது அது சோனம் அண்ட் ராஜா ஹையர் பண்ண ஸ்கூட்டர் தான் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகுது. ஆனா அந்த ஸ்கூட்டர் அவங்க விட்டுட்டு போன பார்க்கிங் லாட்ல இல்ல, அது ஒரு கஃபே பக்கத்துல இருந்திருக்கு. இங்கேயுமே ஒரு டவுட் அரைஸ் ஆகி இருக்கு, ஆனா அதற்கு காரணம் தெரியல. அதுவும் கரெக்டா சில்லாங் டு சோக்ரா ரோட்ல இருக்க ஒரு கஃபேல இந்த ஸ்கூட்டர் ஸ்பாட் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா போலீஸ் தரப்புலம் இருந்தும் ஃபேமிலி தரப்புலம் இருந்தும் இவங்க 2 பேரையும் தேடுற பணி ரொம்பவே தீவிரமடைஞ்சது. எங்க இவங்களை ஃபோன் பண்ணாலும் ரீச் பண்ண முடியல, அவங்க எங்க போனாங்க என்ன ஆனாங்க அப்படிங்கிறதுக்கான எந்த தகவலும் யாருக்கும் கிடைக்கல. அந்த டைம்ல மேகாலயால கரெக்டா ஹெவி ரெயின்ஃபால்ஸ் இருந்ததுனால தேடுற ப்ரொசீஜருமே இன்னும் கொஞ்சம் லேட் ஆகி இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் இந்த கேஸ்ல எல்லா தரப்பு போலீஸ் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் NDRFன்னு எல்லாரும் சேர்ந்து தேட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா கரெக்டா ஜூன் 2 அன்னைக்கு ராஜாவோட பாடி கிடைச்சிருக்கு. அதுவும் NDRF ட்ரோன்ல ஸ்பாட் பண்ணப்பட்டிருக்கு. வே சவுடாங் அப்படின்ற ஒரு ஃபால்ஸுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பள்ளத்தாக்குல கிட்டத்தட்ட குப்பைகளை எல்லாம் கொட்டக்கூடிய ஒரு இடத்துல அவரோட பாடி ஸ்பாட் பண்ணப்பட்டுச்சு. அது ராஜாவோட பாடி தானா அப்படின்றதையும் போலீஸ் அவங்க ஃபேமிலி அண்ட் க்ளோஸ் சர்க்கிள் வச்சு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது அவரோட பாடி தான். அந்த பாடிக்கு பக்கத்திலேயே ஒரு ஷார்ப்பான கத்தி, இரத்தக்கரையோட ஒரு கத்தியும் ஒரு ரெயின் கோட்டும் கடந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் அந்த ஒய்ஃப் என்ன ஆனாங்க, அவங்களுக்கு என்ன ஆச்சு, அவங்க உயிரோட இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற கேள்விகள் எல்லோருக்கும் எழத் தொடங்க அந்த ஒய்ஃப் சோனமை தேடக்கூடிய பணிகள் இன்னும் தீவிரமடைஞ்சது. அந்த இடத்துல கைப்பற்றப்பட்ட கத்தியையும் ரெயின்கோட்டையும் ஃபோரன்சிக்கும் போலீசார் அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறமா ராஜாவோட ஃபேமிலிக்குமே ரொம்பவே பதறி போயிட்டாங்க. என்னதான் ஹனிமூனுக்கு போன தன்னோட மகன் இப்படி வந்திருந்தாலும் காணாம போன தன்னோட மருமகள் என்ன ஆனாங்க அப்படிங்கிற கவலை அவங்களோட ஃபேமிலியை ரொம்பவே கஷ்டப்படுத்துச்சு. அது மட்டும் இல்லாம ரொம்பவே சந்தோஷமா தான் 2 பேரும் இங்க இருந்து ஹனிமூனுக்கு போயிருந்ததுனால கண்டிப்பா இது ஒரு வழிப்பறி தான் அப்படின்னு ஃபேமிலி சைடும் நம்பிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ராஜா பாடியிலையும் சில பொருட்கள், அதாவது ஜுவல்ஸ் அந்த மாதிரியான பொருட்கள் மிஸ் ஆகி இருக்கு. அவரோட வேலட் காணாம போகி இருக்கு. ஸோ கண்டிப்பா இது ஒரு திட்டமிட்ட ராபரி தான். அந்த டைம்ல தான் சோனம் காணாம போயிருக்காங்க. அவங்கள அந்த ராபரட்ஸ் செக்ஷுவலா ஹராஸ் பண்ணிட்டாங்களா, இல்ல கிட்னாப் பண்ணிட்டாங்களா, அப்டக்ட் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் போலீசார் சைட்ல இருந்தும் ஃபேமிலி சைட்ல இருந்தும் எழ தொடங்கி இருக்கு. ஜூன் 9 அன்னைக்கு போலீஸ் அந்த 3 சஸ்பெக்டையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த 3 பேர் யாருன்னா ஆகாஷ் ராஜ்புட், விஷால் சிங் சௌகன் அண்ட் ஆனந்த் குர்மி. இவங்க 3 பேர் தான் சோனம்க்கு ஹெல்ப் பண்ணதா சொல்லப்படுது. அன்னைக்கு நைட்டு தான் சோனம் தான் இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கிற மிஸ்ட்ரி ரிவீல் ஆகுது. அதுவும் தவளை தன்னோட வாயால கெடும் அப்படிங்கிற மாதிரி சோனமே தன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கால் பண்ணி பேசியிருக்காங்க. அதுவும் ஒரு ஹோட்டல், ஒரு தாபா, ஹைவேல இருக்க ஒரு தாபால அந்த ஓனரோட போனை வாங்கி தன்னோட பிரதருக்கு கால் பண்ணியிருக்காங்க சோனம். இந்த மாதிரி தான் ஒரு விக்டிம், தன்னையும் ராபரட்ஸ் நகையெல்லாம் திருடும் போது தானும் இப்படி பாதிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. ரொம்பவே பதட்டமா பேசியிருக்காங்க. ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸும் சோனம்க்கு ஏதோ உண்மையாவே ஒரு பிரச்சனை தான் ஆகியிருக்கு, அதுல இருந்து அவ எப்படியோ தப்பிச்சிட்டா அப்படின்னு பெருமூச்சு விட்ட நேரத்துல ஃபேமிலி மெம்பர்ஸ் இந்த சந்தோஷமான தகவலை போலீஸ் கிட்ட தெரிவிச்சிருக்காங்க. ஆனா போலீஸ்னா சும்மாவா அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே போலீசாருக்கு இருந்த சில டவுட்கள் கூட இதையும் கனெக்ட் பண்ணி பார்த்திருக்காங்க. உடனடியா உத்தரப்பிரதேஷ் போலீஸ் அண்ட் மேகாலயா போலீஸ்னு எல்லாரும் ரவுண்ட் அப் பண்ணி எப்படியாவது இன்னைக்கு புடிச்சே தீரணும்னு சோனம உடனடியா ஸ்பாட் பண்ணிட்டாங்க. இப்படி போலீஸ் தன்னோட விசாரணையை தீவிரப்படுத்தின நேரத்துல தான் CCTVல ஒரு ஃபுட்டேஜ் கிடைச்சிருக்கு. அது கரெக்டா சோனம் அண்ட் ராஜா அந்த சிப்பாரா ஹோம் ஸ்டேல இருந்து நாங்களே போய்க்கிறோம் அப்படின்னு கைட்ட சொல்லிட்டு வந்தாங்க இல்லையா, அந்த ஃபுட்டேஜ் தான் அது. அவங்க வரும்போது அந்த ட்ரெக் பண்ணி மேல 3000 ஸ்டெப்ஸ் ஏறும்போது கூட 3 பேர் இருந்திருக்காங்க. அவங்களையும் அந்த ஆல்பர்ட் லோக்கல் கைட் பார்த்திருக்காரு. ஆனா அவங்க வேற யாரும் ஒரு டூரிஸ்ட் தான் அப்படின்னு நினைச்சிட்டு அவரு ஈஸியா கடந்து போயிருக்காரு. ஆனா அந்த 3 பேரு தான் இந்த கொலையில சோனம்க்கு உறுதுணையா இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. போலீஸோட இன்வெஸ்டிகேஷன்ல ஃபர்தரா பல திடுக்கிடும் தகவல்களும் தெரிய வந்திருக்கு. அதுல மே 24 அவங்க காணாம போனதுக்கு பிறகு மே 25 அன்னைக்கு சோனம் சில்லாங்ல இருந்து இந்தூருக்கு வந்து
தன்னோட லவர் ராஜ் கூட இந்தூர்ல ஒரு ரெண்டட் ஹவுஸ்ல ஸ்டே பண்ணிருக்காங்க. அதன் பிறகுதான் அவங்க உத்தரப்பிரதேஷ்ல இருக்க காசிப்பூர் போயிருக்காங்க. அங்கதான் அந்த போன் கால் மூலமா போலீஸ் கிட்ட சிக்கி இருக்காங்க. எல்லா ஒரு கேஸ்லயுமே ஏதோ ஒரு சின்ன துருப்பு சீட்டு கிடைக்கும். அப்படி இந்த கேஸ்ல போலீஸ்க்கு கிடைச்ச துருப்பு சீட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சோனமோட சோசியல் மீடியா தான். சோனமோட சோசியல் மீடியால அவங்களோட ஹனிமூன் பிக்ஸ் ஒண்ணு கூட ஷேர் ஆகல. இத வச்சுதான் சோனம் மேல சின்ன டவுட் போலீஸ்க்கு வந்திருக்கு. அதுக்கப்புறமா சோனம க்ளோஸா வாட்ச் பண்ண போலீஸ் இவங்க 2 பேரும் எந்தெந்த இடங்களுக்கெல்லாம் போனாங்களோ அதுக்கு பக்கத்துல இருக்க லோகாலிட்டிஸ விசாரிக்கவும் சிசிடிவி ஃபுட்டேஜஸ பார்க்கவும் தொடங்கி இருக்காங்க. அப்படி இவங்க தங்கி இருந்த ஒரு ரெசார்ட் பக்கத்துல இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல சோனம் ஒரு 3 ஆண்கள் கூட நின்னு பேசிக்கிட்டு இருக்க ஃபுட்டேஜ் கிடைச்சிருக்கு. அந்த 3 பேர் தான் இப்போ இந்த கொலைகளை சஸ்பெக்டா அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்க ஆகாஷ், ஆனந்த் அண்ட் விஷால். இந்த 3 பேரும் வேற யாரும் இல்ல, சோனம் அண்ட் ராஜ் சேர்ந்து ஹையர் பண்ண ஒரு கொலைக்காரங்க தான். அது மட்டும் இல்லாம தன்னோட ஹஸ்பண்ட் ராஜாவை இந்த 3 கான்ட்ராக்டட் கில்லர்ஸ் கொல்லும் போது சோனம் பக்கத்திலேயே இருந்ததாகவும் அவங்கள அடிச்சு கொல்லுன்னு அவ இன்ஸ்ட்ரக்ட் பண்ணதான் அந்த கொலை அங்க நடந்ததாகவும் சொல்லப்படுது. கொலை நடந்தப்ப சோனம் அங்கதான் இருந்ததாகவும் அதன் பிறகு மே 25 சில்லாங்ல இருந்து இந்தூருக்கு ட்ரெயின்ல சோனம் போயிருக்கிறதையும் போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அங்க போய் தான் இந்தூர்ல தன்னோட லவர் ராஜ் கூட அவங்க ஸ்டே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் உத்தரப்பிரதேஷ் வந்து போலீஸ் கிட்ட மாட்டியிருக்காங்க. இப்படி ஹனிமூன் பிக்ஸ் எதுவுமே ஷேர் பண்ணாத சோனம் திடீர்னு ஹஸ்பண்டோட மர்டருக்கு பிறகு 2 நாள் கழிச்சு ஹஸ்பண்டோட போன்ல இருந்து ஹனிமூன் பிக்ஸ ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுலயும் டுகெதர் ஃபார் 7 லைஃப் டைம்ஸ் அப்படின்னு ஒரு கேப்ஷன் போட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம சம்பவ இடத்துல கிடந்த அந்த கத்தி குவாஹாத்தி ரயில்வே ஸ்டேஷன்ல வாங்கப்பட்டதையும் போலீசார் உறுதி செஞ்சிருக்காங்க. மேலும் அங்க கிடந்த ரெயின் கோட் சோனமோடது தான். சோனம் அந்த ரெயின் கோட்டை கொலை நடந்தப்போ ஆகாஷ் கிட்ட கொடுத்திருந்ததாகவும் அதன் பிறகு ஆகாஷ் அதை அங்கேயே போட்டுட்டு வந்ததாகவும் சொல்லப்படுது. இப்படி இந்த கொலை எப்படி நடந்தது, எங்க நடந்தது, யாரெல்லாம் பண்ணுனாங்க, எந்த மாதிரி எல்லாம் பண்ணுனாங்க அப்படின்றத போலீசார் இன்ச் பை இன்ச்சா கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஆபரேஷன் ஹனிமூன் தான் இன்னைக்கு இந்தியா முழுக்க ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்கு. மீனாட்சி Faculty of Allied Health Science, BSc Technology courses apply now.